அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அன்னைக்கு அந்த நிகழ்வுல அந்த வியப்புல இருந்து எல்லாம் வெளிவராம இருக்காங்க. அகத்திய பெருமான் நானே வெளிவரல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல் முறையா யுகங்கள் தோன்ற நிகழ்வுல இருந்து ஒரு ஒரு மாறி முதலே சொல்லியாச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள இறைவன் புகுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிகழ்வு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது சத்யநாராயணன்றதை பத்தி நமக்கு அவ்வளவுதான் தெரியாது. அவர் அந்த விஸ்வரூப தோற்றங்கள் அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் அகத்திய பெருமான் உங்களுக்கு எளிமையா சொல்லி புரியுது அளவுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. சத்யநாராயண பூஜை கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு தான் இப்ப இகலோகத்துல கொண்டாடப்படுது. அவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் கொடுக்கக்கூடிய பூஜையா சொல்லப்படுது. என்னது கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இகலோகத்துல மனுஷங்க சத்யநாராயண பூஜை பண்ணிக்கிறாங்க. சத்யநாராயணனே மனுஷனுக்குள்ள மனுஷனுக்குள்ள இருந்து பூஜை பண்ணா என்ன நடக்கும்? அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு திருச்சி எல்லையில் நடந்திருக்கு. அதனால தான் தெய்வீக தளமா அது மாறிடுச்சு. நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு பெங்களூர்ல இருந்து ஒரு அம்மா அரை மணி நேரம் அந்த கூடத்துக்குள்ள இருந்துதான் அங்கிருந்து அந்த பூஜையை திருப்பி பார்த்துருக்கு. ரொம்ப பேர் ரொம்ப சொல்லிக்கிட்டு வராங்க. எனக்கு சொல்லாம இருக்க அந்த சீடர்கள் நீங்கெல்லாம் பதிவுல பார்த்துக்கிட்டே தானே இருக்கீங்க. இகலோகத்துல எல்லாருமே அந்த இடத்துல தன்னிலை மறந்துட்டாங்க. முதல்ல தன்னிலையோட இருந்தாங்க. நேரம் ஆக அந்த இரையாற்றல் அவங்களோட அந்த இகலோக விஷயங்கள்ல இருந்து பிரிச்சு அவங்களை வெளியே கொண்டு போயிடுச்சு. அவங்க இருந்தவங்க பூரா சித்தர்களா தேவர்களா தான் உட்கார்ந்து இருந்தாங்க. தலைமை தேவலோகமா மாறிடுச்சு, திருப்பார்கடலா மாறிடுச்சு. அதான் தள்ளுபிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை நான் உணர்ந்த நீங்க கண்ணீர் விட்டு நின்னைய எல்லாரும் இன்னும் அந்த அதுக்குள்ள வெளியே வராம தான் இருக்கீங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி. அப்போ அகத்திய பெருமானா இருக்கு. நம்ம வெளியே வரலாம் நம்மனா ஏமாத்தணும். ஓம் அகதீஷாய நமக. வேடிக்கையாக வினோதமாக ஏதோ கிடைக்காத ஒரு சித்து விளையாட்டினை எங்கிருந்தோ பெற்று இவர்கள் ஒரு இகலோகத்தில் ஒரு கலியுகத்தில் மானிடர்கள் எங்கிருந்தோ ஒரு நிலை பெற்றுக் கொண்டு விளையாடுகின்ற விளையாட்டு இதுவென்று உற்று நோக்குகின்ற கலியுகத்திலே எத்துணை இறை நிகழ்வுகள் நிகழ்ந்திட்ட பொழுதும் அது ஏதோ ஒரு விளையாட்டு, அது அவனுக்குள் இருந்து எங்கிருந்தோ பெறப்பட்டது என்ற கலியுகத்தின் கூற்றினை எல்லாம் வேறறுக்கப்பட்ட அடிநிலைக்குள் இருக்கும் மாற்று நிலையின் அடிவேரினை அறுத்த நிகழ்வாக அந்நிகழ்வு நடந்தேறியது என்று அகத்தியர் உரைக்கின்றார். உரைத்தான் சித்தன் உரைத்தவாறு சத்திய நாராயணனுக்கு கலியுகத்திலே மானிடர்கள் விழா எடுப்பார்கள், பூஜை நிகழ்த்துவார்கள். சத்திய நாராயண தேவனிடம் ஆற்றலாக அனுக்கிரகத்தை வேண்டி நிகழ்த்துவார்கள். ஒரு நிகழ்வை அந்நிகழ்வை சத்திய நாராயணனே ஒரு மாநில நிலைக்குள் இருந்து நிகழ்த்திய பூஜையாகவே அந்நிகழ்வு நிகழ்ந்தேறியது அன்று என்று அகத்தியர் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது எப்படி சாத்தியமாகும்? வெண்மை நிறத்தில் உடை உடுத்தி விட்டால் கேசத்தையும் தன் கரத்திலே தன் சிரசிலே அருள் ருத்ராட்ச மணிமாலைகளை தாமரை மணிமாலைகளை சூடிக்கொண்டால் சத்திய நாராயணனாக மாறிவிடுவானா என்கின்ற கூற்று பொய்யாக்கப்பட்டது அன்று என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. அதனை கண்டோர்கள் தான் சான்று, அங்கு நின்றவன் சான்று இல்லை என்று அகத்தியர் உரைக்கின்றோம். அங்கு நின்றவன் எங்களுக்கு சான்று, நின்றவனை கண்டவர்கள் கலியுகத்திற்கு சான்று என்று உரைக்கின்றோம். அவ்வாறு பேராற்றல் பெற்ற அற்புத சச்சங்க பெருவிழா நிகழ்கின்ற பொழுது நடந்தேறுகின்ற அற்புத விழாவினுடைய ஆற்றலை எல்லாம் ஒன்றாக திரட்டி உச்சகட்ட நிகழ்வாக நிகழ்ந்தேறிய சத்திய நாராயண கோலத்திலே நடந்தேறிய பூஜைகளில் இவன் உரைத்தவாறு நேரம் செல்ல செல்ல காலங்கள் செல்ல செல்ல அமர்ந்திருந்தோர்களுடைய கலியுக நிலை மாறுதல் அடைந்து மானிடர்களே மாறுதல் அடைந்து இவன் உரைத்த உரை மானிடர்களை திருத்துவதற்காக கலியுகத்தில் உழன்று வருகின்ற இவன் உரைத்தவாறு இவனோடு இருக்கின்ற சீடர்களே
அந்நிலைக்குள் இருந்து கலியுகத்த நிலைக்குள் இருந்து தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது இவன் அதட்டியது மானிடர்களை, இவன் சீடர்களாவது நல்முறையில் இப்பூஜையை கண்டு அனுக்கிரகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அனுக்கிரகத்தை பெறாதிவிடும் என்று அகன்று விடாதீர்கள் என்று கூறிய அதற்றலினை கேட்ட இறைகணங்கள், சிவதேவ அற்புத கணங்கள் எல்லாம், ஆஞ்சநேய கணங்கள் எல்லாம் ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் அங்கிருந்தோர்களுடைய சரீரத்திற்குள் புகுந்து சிரசின் சிந்தையை மாற்றியது என்கின்ற சூட்சமத்தை அகத்தியிருக்கிறார். கணங்களாக மாறி நின்ற கணத்தில் தான் ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் சிவமகா வாழை சித்தனுடைய சத்திய நாராயணனுடைய அகத்தியனுடைய பேராற்றல், பிரபஞ்ச மகாசபையுடைய பேராற்றல் சூழ்ந்து நின்றது, சூழ்ந்து கொண்டது என்று அகத்தியல் உரைக்கின்றோம். அந்நிலையில் தான் கண்டோர்களினுடைய கண்களில் இருந்த நீர் திவளைகள் பெருக்கெடுத்து ஓடியது என்று அகத்தியல். வாற்றலினை நேராக காண்கின்ற அற்புத நிலை பெற்றோர்களை காட்டிலும் ஆழி நாடுகள் நகரங்கள் தாண்டி அமர்ந்து சிவசபையை உற்று நோக்கியவர்கள் பெற்ற அனுக்கிரகம் இருமடங்கு என்று அகத்தியல் உரைக்கின்றோம். ஏனெனில் இவர்களெல்லாம் சித்தனோடு வளம் வருகின்றார்கள், சித்தன் உடன் இருக்கின்றார்கள், சச்சங்கத்தில் கலக்கின்றார்கள், பூஜை முறைகளிலே கலந்து கொள்கின்றார்கள். இவர்களுக்கு இருக்கும் சரணாகதி நிலை காட்டிலும் இத்தலமதிற்கு அருகாமையில் இருக்கின்றவர்கள் வர இயலாது. வெளி நகரங்களில் நாடுகளில் இருக்கின்றவர்கள் எல்லாம் முழுவதுமாக சரணடைந்து விட்டார்கள் என்று அகத்தியல் உரைக்கின்றோம். அவ்வாறு முழுவதுமாக சரணடைந்து விடுகின்ற நிலை எவ்வேளையில் ஏற்பட்டது? சத்திய நாராயண திருப்பூஜை கோலத்தை காண்கின்ற பொழுது ஏற்பட்டது என்று உரைக்கின்றோம். எவ்வாறு இறைகணங்கள் எல்லாம் இயல்பான சீடர்களின் சரீரத்தில் புகுந்தனவோ அதே போல அவர்கள் அங்கிருந்து சாதனத்தின் மூலமாக காண்கின்ற பொழுது, நேரடியாக காண்கின்ற பொழுது அக்கணம் கணங்கள் எல்லாம் உள் புகுந்தன என்று அகத்தியல் உரைக்கின்றோம். அந்நிகழ்வு சூட்சமமாக நடந்தேறியது. சத்திய நாராயண திருவிழா கோலமதிலே கூறுகின்றார்கள், இவன் உரைத்தவாறு வெளிச்சம் இருந்தால் அத்துணை ஜீவராசிகளும் உள்வரும். அது இயல்பாக போடப்பட்ட வெளிச்சம் அல்ல என்று கூறுகின்றோம். அக்கூடத்தில் இயல்பாக சித்தனையும் பூஜை விழாவையும் காண்பதற்காக இயல்பு நிலையில் உருவாக்கப்பட்ட வெளிச்சம் எல்லாம் மாறுதல் அடைந்து மங்கிய நிலைக்குள் சத்திய நாராயண திருக்கோலத்தில் இருந்து அவன் உள்ளுக்குள் இருந்து வெளிவந்த இறை வெளிச்சம், இறை வெப்பத்தில் மிளிர்ந்திருந்த அவ்வேளை தனில்தான் அவ்வெளிச்சத்தை காண ஜீவராசிகள் படையெடுத்து வந்தன என்று அகத்தியல் கூறுகின்றனர். அது சத்திய நாராயண ஜோதியாக மிளிர்ந்த வெப்பத்தை, அவ்வெளிச்சத்தை காண வந்த ஜீவராசிகள் அதன் மூலமாக பெற்று சென்று உள்வந்து பெற்று சென்று தன்னை சார்ந்தோர்களிடமெல்லாம் அத்தகைய அனுக்கிரக நிலைகளை வழங்குவதற்காக வட்டமடித்து சென்ற நிலை என்று அகத்தியலும் கூறி மகிழ்கின்றோம். அவ்வாறு அங்கிருந்து சத்திய நாராயண திருக்கோல பூஜையை கண்டவர்கள் அஜீவராசிகளை போல தான் சென்ற இடங்களில் எல்லாம் சபையினுடைய பேராற்றலை, சித்தனுடைய அனுக்கிரக நிலைதனை, சித்தனுடைய அவதார நிலைதனை உரைக்கின்ற பொழுது, பறைசாற்றுகின்ற பொழுது அத்தகைய சத்திய நாராயண அனுக்கிரகம் என்பது அவர்களை சார்ந்தே நிற்கும். எவ்வாறு சபையில் இருவரும் ஆற்றல் சித்தனை ஆக்கிரமித்து அவனுள் ஓராற்றலாய் நிற்குமோ, சபை பற்றிய உரையாடல்களை உரையாடுகின்ற பொழுது, மற்றவரிடம் தெரிவிக்கின்ற பொழுது அவ்வாற்றல் அவர்களோடும் நிற்கும் என்ற அகத்தியல். அந்நிலை நடந்தேறிய பூஜையாகவே அப்பூஜைகளை கண்டோம். ஒவ்வொரு அபிடேகம் நிகழ்த்தப்பட்ட அவ்வேளைகளில் சொரூபங்களை கூட கண்ணில் காணாது சொரூபங்களினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக, பிரபஞ்ச மகாசபையுடைய திருக்கணங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக சத்திய நாராயண கோலமாய் சிவசபை ஆஸ்தானை கண்டதுதான் அனுக்கிரகம் என்று கூறுகின்றோம். எங்கிருக்கின்ற சொரூபம் என்று தேடி அலையாது நிகழ்த்துபவன் தான் அத்தகைய சொரூபம். அவனுக்குத்தான் அபிடேகம் நிகழ்ந்தது, அவனுக்குத்தான் அத்துணை ஆராதனை நிகழ்ந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே அகத்தியன் கீழ் அமர்ந்து தீப ஆராதனையை காட்டுகின்ற பொழுது கருடனாக, நந்தியாக நிமிர்ந்து ஆஞ்சநேயனாக நின்ற கோலத்தை கண்டார்கள் சீடர்கள் என்று உரைக்கிறோம். இறைக்கு நடத்திய அற்புத அவதார பூஜை அது. அவதாரத்திற்கு நடத்திட்ட பூஜையாகவே அகத்தியன் அப்பூஜைகளில் இருந்து இன்னும் வெளிவர இல்லை என்று கூறுகின்றோம்.
ஓம் அகதீசாய நமக. அந்நிகழ்வு ஒவ்வொரு பூஜைகளிலும் சிவசபையில் இனி சத்திய நாராயண கோலம் என்பது நடந்து கொண்டிருக்கும். அப்பூஜையின் அனுக்கிரகம் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று கூறி மகிழ்கிறோம். ஒரு ஆற்றல், ஈராற்றல், மூவாற்றல் என்ற நிலைகளில் இருந்து மாறுபட்டு அத்துணை நிலையையும் ஒரு ஆற்றலுக்குள் கொண்டு வந்து அமிழ்த்தி வைத்த அற்புத நிலை இகலோகத்தில் எங்கும் காணாத அதிசய அபூர்வ அனுக்கிரக நிலை பெற்றிருக்கின்ற சபை இதுவென்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஈராற்றலாய் இறைவன் தான் வளம் வருவான். ஈராற்றல் கொண்ட இறைவனை ஓராற்றலாய் விழுந்து அற்புதமாக காட்சியளிக்கக்கூடிய ஆற்றல் கலியுகத்தில் ஒரு மாநிலனுக்கு கிடைக்கும் எனில் அது பிரபஞ்ச மகா சபையிலிருந்துதான் என்று கூறி வருகின்றோம். அச்சபையினுடைய ஆசானை அக்கோலம் கொண்டு காண்கின்ற பொழுது அவனுடைய இரு ஆற்றல் ஒன்றாக நின்று அவன் கரம் உயர்த்துகின்ற பொழுது, அகத்தியன் கரம் உயர்த்துகின்ற பொழுது அது அவன் கரமாக ஏற்றம் கொண்ட சீடர்கள் உரையாடுகின்ற பொழுது உயர்த்துகின்ற கரம் அவன் கரமாக மாறி நிற்கும் அனுக்கிரகம் வழங்கி என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிலையை எப்பொழுது பெறுவார்கள்? இவன் திருவடி எப்பொழுது சிந்தையில் வந்து 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 செல்கின்றதோ, இவன் சாதாரண கலியுக மாநிலனுடைய திருவடி அவனுடைய நினைவில் எப்பொழுது வந்து சேருகின்றதோ, இறையின் திருவடி கண்களுக்கு வரும், ஒரு மாநிலனின் திருவடி கண்களுக்கு வருமா? வரும். பிரபஞ்ச மகாசபையில் அடிபணிந்தால் இம்மாநிலன் ஆசானுடைய இறை மகா சூட்சமம் மானுட திருவடி கண்ணில் தெரிகின்ற பொழுது அவனுடைய திருவடி இவன் திருவடியாக மாற்றம் பெறும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். இதுதான் குருவின் திருவடியை இறுக பற்றுவது என்பது. கண்களுக்கு திருவடி மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சூட்சமங்கள் நடந்தேறுகின்ற சபை இச்சபை என்று கூறுகின்றோம். அதனை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். திருவடியின் நிறங்கள் மாறலாம், திரு அடி மாறாது. எப்பொழுது நீர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சிவ சபையினுடைய யுகமாற்ற நிகழ்விற்காக, அம்மாற்ற நிகழ்விற்காக எடுத்து வைக்கின்ற அடி இகலோகத்தில் பணி செய்த பொழுதும், நீர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுதும் உள்ளுக்குள் சிவநாமம் சித்த சத்திய நாராயண சிவமகா வாழை சித்த நாமம் ஓடிக்கொண்டிருக்கும் எனில் நீர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சீடர்களே அது இறைமகா ஆசானின் திருவடிதான் என்று கூறுகின்றோம். அடி நிழலிலிருந்து வளம் பெறுகின்ற ஒவ்வொருவருக்கும் இவன் சத்திய நாராயணன். எப்பொழுது இவன் உரைத்தான் சத்திய நாராயண பூஜையில் வேண்டுவதெல்லாம் பெறும். எப்பொழுது பெற முடியும்? தருவான். எப்பொழுது தருவான்? சத்திய நாராயண பூஜையை நிகழ்த்துவோர்களுக்கெல்லாம் வழங்கி விடுகின்றானா நாராயணன் என்று வினவுகின்றோம். எப்பொழுது பெற வேண்டும்? அவன் நாமத்திற்கு முன் இருக்கின்ற சத்தியத்தை கடைபிடிக்கின்ற பொழுது நாராயணன் வருவான். சத்தியம் உன்னிடம் இருக்கின்ற பொழுது என்று கூறுகின்றோம். அந்நிலை நிச்சயமாக பெறப்பட்ட சபை, வழங்கப்பட்ட சபை. அனுக்கிரகத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக எவ்வாறு புண்ணியங்கள் சேமிக்கப்பட்ட சேமிப்பு கிடங்காக இச்சபை இருக்கின்றதோ, அத்தகைய பூஜையினுடைய அனுக்கிரகத்தை எல்லாம் எங்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூற முடியுமா? சத்தியநாராயண பூஜை திருவிழா கோலத்தில் இருந்த அனுக்கிரகங்கள் சீடர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் அந்த அனுக்கிரகங்கள் புதுப்பிக்கப்பட்டு எதற்குள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரியுமா? பேழைக்குள். ஆதி கைலாய இறை சூட்சம பேழைக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக பேழை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வீட்டுக்கு ஓடி அப்பேழை எங்கிருக்கின்றது? பேழைக்குள் என்ன இருக்கின்றது? இறை சூட்சம நூல் இருக்கின்றது. நூலை தாங்கி இருக்கின்ற இறைகணங்கள் எல்லாம் சிவசபை ஆசானுக்குள் இருக்கின்றது. அத்தகைய ஆசானை அவன் திருவடியை வணங்குகின்ற பொழுது அவன் உங்கள் இல்லவதில் வந்து அமர்கின்றான் சூட்சமமாய். அப்பொழுது அனுக்கிரகம் எல்லாம் உங்கள் இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றது என்று ஆசிரியர். ஓம் அகதீசாய நமக. இதுதான் இறைமகா பிரபஞ்ச சபையினுடைய சூட்சமம். ஒரு குருவிற்குள் தான் அத்துணையும் மறுபடி உரைத்தாலும் இருக்கின்றது. குரு அருள் இல்லையே, திருவின் அருள் இல்லை என்று கூறுகின்றோம். அவ்வார்த்தை கூறுவதற்கு சாதாரண நிலை கொண்ட வார்த்தையாக இருக்கலாம். அதன் உட்பொருளை, கருப்பொருளை, அருட்பொருளை உணர்ந்து ஒருவன் வளம் பெறுகின்ற பொழுது, ஒரு குருவை இறுக பற்றுகின்ற பொழுது சத்திய நாராயணன் என்ன அத்துணை பிரபஞ்ச லோக ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்கும் குருவை நீர் தாங்கி நிற்கின்ற பொழுது அனைத்தும் உனக்குள் தான் என்ற ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற சபையிலிருந்து அற்புதமாக பூஜை விழாவினை கண்டு வியந்த நிலைக்குள்ளிருந்து வெளிவரா சீடர்களுடைய வரிசைகளை அற்புத சீடராக வளம் வரும் உண்மையும் அனைவரையும் வாழ்த்து மகிழ்ந்து அமர்கின்றோம்.
ஓம் அகதீசாய நமக.